நீ ஒரு கேள்வி தானே. நீங்கள் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்கும்போது என் மாநிலத்தில் மட்டும் ஏன் தடை? கல் விஷம் என்றால் அப்போ டாஸ்மார்க் இருக்கிற சரக்கு என்ன மிளகு ரசமா? யார் அவரை விடுங்க, அதை விடுங்க. நீங்கள் என்ற கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்லுவேன். அதை எங்கள் அண்ணன் குடிச்சிருப்பாரு, அவருக்கு விஷம்னு தெரியுது, அதனால அவர் சொல்கிறாரு. நான் குடித்தேன், அது விஷம் இல்லை, அது இயற்கை. அதாவது ஆடு மாடுகளிலிருந்து வர்ற பால். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால் அது மூலிகை சாரா இல்லை? அதை மட்டும் பேசு. இவளோண்டு அருகம்புல் உடலுக்கு நல்லதுன்னு குடிக்க சொல்கிற நீ, இவளோண்டு கோதுமை புல் உடலுக்கு நல்லதுன்னு குடிக்க சொல்கிற நீ, அது எவ்வளோ பெரிய புல்? இயற்கையின் அருங்கொடை கல் என்பது. அது ஏன் நீங்கள் கல்னா ஒரு கொச்சை வார்த்தையாக இருக்கீங்க? மூலிகை சாறு. பனம்பால்னு சொல்லு, தென்னம்பால் என் தாயின் மார்ல பால், பசும்பால், எருமைப்பால், ஆட்டுப்பால், பனம்பால், தென்னம்பால். கொஞ்ச நாளைக்கு தானே, 10 மாதத்தில் எப்படி தேர்தல் வரத்தானே போகுது. நீ பனை என்பது பனை என்பது, தென்னை என்பது, வாழை என்பது, கரும்பு என்பது, ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், மீன் வளர்த்தல், இதெல்லாம் வேளாண்மையின் விரிவு. இது தொழில் அல்ல, எங்கள் வாழ்வியல், எங்கள் பண்பாடு. அதை நீ செய்யாதென்றா? ஒவ்வொரு தேசியனத்திற்கும் ஒரு மது இருக்குது. ரஷ்யானா ஓட்கா இருக்குது, அங்கே ஷாம்பேன் இருக்குது, அங்கே ஒயின் இருக்குது, அங்கே ரம் இருக்குது, ஜின் இருக்குது. எங்கள் இனத்திற்கு ஒன்று ஒரு இது இருக்குது, அது இந்த கல். அவ்வையும் அதிகமானும் கல்லுண்டு கொண்டு பேசி கொண்டிருந்தார்கள்னு பாக்கல் இருக்குது. சங்க இலக்கியத்தில் இருக்குது. நாட்படு தேரலில் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் பாடிய இதெல்லாம் எடுத்து பாடுறாரு. அவ்வளவு எல்லாம் இருக்குது. சும்மா என்னுடைய வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று. கல் உணவின் ஒரு பகுதி, அது மதுவல்லன் தான் அரசியல் சாசனமே சொல்லுது. எங்கள் ஐயா கல் நல்லசாமி எத்தனை முறை தர்க்கத்தில் அவரோட தர்க்கம் பண்ணி வெல்லுங்க, நான் 10 கோடி தர்றேன்னு பரிசு வேற அறிவிக்கிறார். பேசணுங்கிறதுக்கு பேசுவாங்க. அதை கல் ஏன் தடை செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில்? கேரளாவில் இருக்கா இல்லையா? யாராவது சொல்லுங்கள். கேரளாவில் இருக்கா இல்லையா? ஆந்திராவில் இருக்குல்ல, கர்நாடகாவில் இருக்குல்ல, புதுச்சேரியில் இருக்குல்ல, இந்த ஊரில் ஏன் இல்லை? இந்த ஊரில் மட்டும் கல் மதுவானதுக்கு காரணம் என்ன? தானே கேட்கணும்.